ஹாய்ங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோக்காக நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்கே மலேசியாவுக்கு சுற்றி பார்க்க வர்றதுக்கு அவங்க எங்கள்கிட்ட பிங் பண்ணி இல்லை எங்கள்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ நம்ம காசு எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ செலவாகும், இப்போ நாங்கள் வந்து அங்கே மலேசியாவுக்கு வரோம், ஒரு 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 6 நாள் 7 நாளுக்கு வரோன்னா எங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்களுக்கு அது வந்து குத்து மதிப்பாக சொல்ல முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் கூட அவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் இங்கே வந்தப்போ எங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்க இப்போ வெளியே போயிட்டு வந்தது, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சூப்பராக எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் பெரிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா, என்னென்ன நம்ம டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸில் எவ்வளோ ஃபீ இங்கே வாங்குகிறாங்க, அதாவது நான் மலேசியனுக்கு ஒரு ஃபீ, மலேசியனுக்கு ஒரு ஃபீன்னு இருக்கும். ஸோ நான் மலேசியன் கேட்டகரியில் தான் நம்மலாம் வருவோம். ஸோ அந்த கேட்டகரியில் எவ்வளோ ஃபீ வாங்குறாங்க, வேறு வெப்சைட்டில் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஆஃபர் இருக்கும், எந்த லிங்க்கில் நம்ம பே பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சூப்பராக ஒரு எக்ஸல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். யாரெல்லாம் மலேசியாவுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன மேட்டர்னால், இப்போ நம்ம ஊர்லேருந்து நீங்கள் ஒரு மெயினாக நீங்கள் மலேசியாவுக்கு வரீங்கன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணும்போது நல்ல ஆஃபரில் நீங்கள் புக் பண்ணலாம். அதாவது என்னென்ன சைட்ஸ்னால், ஸ்கை ஸ்கேனர்னு ஒரு சைட் இருக்குது, நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி யூடியூப்பில். ஸோ அது மாதிரி இப்போ சில வெப்சைட்ஸ்லலாம் கொஞ்சம் ஆஃபர்ஸ் நிறையா போடுவாங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலாக இண்டிகோவில் வந்திருக்கோம், ஏர் ஏஷியாலேயும் வந்திருக்கோம், மலேசியன் ஏர்லைன்ஸ்லேயும் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அங்கேருந்து வரீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இண்டிகோ பெட்டராக இருக்கும் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆள் 30 கிலோ ப்ளஸ் 7 கிலோ வந்து கேபின்னு நினைக்கிறேன். மலேசியன் ஏர்லைன்ஸில் 35 வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை இங்கே வந்துட்டு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சர்வீசஸ் எல்லாம் இண்டிகோ நல்லா தான் இருக்காங்க இங்கே நாங்கள் வந்தப்போ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது, டிக்கெட் நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்கை ஸ்கேனரில் போயிட்டு அது ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது, எப்போ சீப்பஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது சீப்பஸ்ட்டாக இருக்க டேட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். ஸோ நீங்கள் அந்த டேட்டை பார்த்து நீங்கள் நல்லா புக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு சோஃபார் இப்போ கரண்ட் டேட்டில் பேசுகிற இந்த டைமில் நம்மளுக்கு வீசா கிடையாது, மலேசியாவுக்கு வீசா கிடையாது. இந்தியன்ஸ் தாராளமாக மலேசியாவுக்கு வரலாம். ஸோ நீங்கள் வந்து அது வரத்துக்கு முந்தின நாள் என்னென்ன பண்ணணுன்றது அது ஒரு 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 விஷயம் இருக்குது. அதாவது எம்டெக்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். வரத்துக்கு 2 நாள் முன்னாடி நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். ஸோ இமிக்ரேஷனில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் சொன்னேன்ல எம்டெக் ஃபார்மு நீங்கள் அங்கே ஊர்லேயே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு வாட்டி சப்மிட் பண்ணாமல் வந்துட்டேன் உள்ளே, என் பொண்ணை கூட்டிகிட்டு உள்ளே வரும்போது. ஸோ என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக நீங்கள் அந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் நிற்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் இதை போய் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு ஒய்ஃபையும் கிடைக்காது, நம்ம அங்கே இங்கே அலைஞ்சு அந்த பேஜ் டவுன்லோட் ஆகி அது தேவையில்லாத டென்ஷன் அந்த இடத்துல. ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஊர்லேயே, நீங்கள் இந்தியாவிலேயே கிளம்புறதுக்கு முன்னாடியே எம்டெக் ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. அந்த ஒரு QR கோட் மாதிரி ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் காமிச்சிங்கனாலே அவங்களுக்கு போதும். ஸோ மெயினாக அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்க, ரிட்டர்ன் டிக்கெட்டை வந்து நீங்கள் எப்போ திரும்ப கிளம்புறீங்க, இது ஐட்னரிலாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஆனால் சம்டைம்ஸ் ஒரு வேளை கேட்டாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது. செகண்டு, நீங்கள் மலேசியாவுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ள இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு 7 நாளோ இல்லை 8 நாளோ நீங்கள் இங்கே தங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நெட்வொர்க் தேவை. ஏன்னா ஒரு ஃபோனில் ஊருக்கு நம்ம பேசுகிறதா இருந்தாலும் இங்கே நீங்கள் கம்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை. ஸோ நீங்கள் எய்தர் நீங்கள் சிம் வாங்கிக்கலாம், இல்லைனா ஊர்லேருந்து வரும்போதே இன்டர்நேஷ்னல் ரோமிங் நீங்கள் போட்டுட்டு வரலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் சிம் கார்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிம் கார்டு வந்து 2 நெட்வொர்க் ப்ரொவைடர் இருக்காங்க. மேக்ஸஸ்னு ஒரு ப்ரொவைடர், டிஜி. ஸோ இது வந்து ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 45 to 50 ரிங்கெட் கிட்ட ஒரு சிம் கார்டு வரும். அதே மாதிரி நம்ம ஊர் காசு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வரும், 900 to 1000 ருபீஸ்க்கு வரும் 1 மந்த் வேலிடிட்டியோட. ஸோ அது நீங்கள் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. இல்லைன்னா
இமீடியட்டாக நான் யாருக்காவது கால் பண்ணோம், எனக்கு இது நெட்வொர்க்லாம் தேவையில்ல, நான் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கிறேன்னு கால் பண்ணி, இப்போ ஒரு வேளை நீங்கள் வரீங்க, இங்கே வந்து ஒரு ஃபேமிலியோட தங்குறீங்கன்னா, அவங்க வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்கன்னா நீங்கள் கால் பண்ணால் நீங்கள் ஏர்போர்ட்டோட ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஊர்லேருந்து வரீங்க, உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவோ க்ளோஸ் ஃப்ரெண்டோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் தங்குறது ஒரு ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு வேளை எனக்கு வந்து நான் வெக்கேஷனுக்காக தான் வரேன், எனக்கு வந்து ஒரு ஹோட்டலில் தான் நான் தங்கணும், ஒரு 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அது வந்து தனிப்பட்ட ஒரு விருப்பு அது. ஸோ அதனால் அது ஓகே, அது நீங்கள் தங்குறது ஓகே. பட் நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுளாக வந்துட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதாவது உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் இங்கே இருக்காங்கன்னா நீங்கள் அவங்க ஃபேமிலியில் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் காசு கம்மி பண்ணலாம். அடுத்து வந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸோ வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ இல்லை நீங்கள் தான் போகணும், நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி புக் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் மலேசியாவில் கேஎல்ல வந்ததுக்கப்புறம் கேஎலுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். ஏன்னா கேஎல் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு நீங்கள் உள்ளே வரதுக்கு ஒரு 60 kilometers ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சென்னையிலேயே இறங்குறான்னா அது வந்து டேரெக்டாக உள்ள சிட்டிக்குள்ளேயே இருக்குல்ல ஏர்போர்ட்டு, இங்கே அப்படி கிடையாது, ரொம்ப அவுட்டர். ஸோ 60 kilometers அவுட் சைடில் தான் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் இங்கே வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி சிட்டிக்குள்ளே வர்றது, இப்போ யாருமே வந்து பிக்கப் பண்ணலன்னா எப்படி வர்றதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஆப் கிராப். ஸோ கிராப் ஆப் வந்து என்னென்னா டாக்ஸி மாதிரி தான், அதாவது நீங்கள் வந்து புக் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் மெயினாக ஊர்லேருந்து வர்றதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் பேங்கிங்லாம் இருக்காது, அதாவது இங்கே இருக்கிற பேங்க்கோட உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்காதுல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஆப்ஷன்ஸில் கேஷ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு, எப்படியும் நீங்கள் ஊருக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து ரிங்கெட்ஸ் கன்வெர்ட் பண்ணி கையில் காசு வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கேஎல்ஏலேருந்து உங்களோட லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து கிராப் புக் பண்ணி அதுலேருந்து வர்றது சீப்பன். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபாரினர்ன்றதுனால சில சமயம் சில பேர் வந்து காசு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிராப்லேயே நீங்களே புக் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். ஆனால் வந்து கிராப் மட்டும் இல்லை, போல்ட்டுன்னு ஒரு ஆப்பும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் எங்களுக்கு தெரியும் அந்த ஆப்பு. ஸோ 2 ஆப்லேயுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எதில் கம்மியாக இருக்கோ நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் புக் பண்ணதுலலாம் போல்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் போல்ட்டு தான் நாங்கள் இப்போ ரீசெண்டாக புக் பண்ணுறோம். ரொம்ப வருஷமாக நாங்கள் கிராப் தான் யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ இந்த கிராப் அண்ட் போல்ட்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்து இங்கே கேஎல் வரதுக்கு ஒரு 5 சீட்டருக்கு வந்து 80 ringgit கிட்ட ஆகும். ரொம்ப பெரிய வண்டி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 100-120க்கு மேலே போகும். டிபெண்ட் அப்பான் அந்த எவ்வளோ பேர் நீங்கள் வரீங்க, எவ்வளோ லக்கேஜ் இருக்குன்றதை பொறுத்து அது வந்து மாறும். ஸோ அதனால் நீங்கள் மெயினாக இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம் கார்டு, அடுத்து வந்து கிராப் சொல்லிட்டேன், அடுத்து வந்து ட்ரெயின். நீங்கள் இப்போ எனக்கு ட்ரெயினில் நீங்கள் வந்து நான் போய் பார்க்கணும் எப்படி இருக்குது மலேசியன் ட்ரெயின்ன்றதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கேருந்து கேஎல்ஐஏ ஏர்போர்ட்லேயே கீழேயே வந்து கேஎல்ஐஏ எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கும், டிரான்சிட் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு வண்டி இருக்கும். அது செம்ம ஃபாஸ்ட்டாக போகும், ரொம்ப அழகாகவும் இருக்கும் ட்ரெயின். ஸோ நீங்கள் அதில் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 35 minutesல கேஎலுக்கு வந்துடலாம். அது செம்ம ஃபாஸ்ட் ட்ரெயின். 4 ஸ்டாப்பில் தான் நிற்கும். ஐ திங்க் புத்ரஜயா, அப்புறம் வந்து இன்னொரு இடையில ஒரு ஸ்டேஷன், அப்படி டேரெக்டாக கேஎல் சென்டர் தான் நம்ம கேஎலுக்குள்ளே இருக்கிற அந்த மெயினான ஜங்ஷன் ஏரியா. ஸோ அங்கே வந்து தான் நிற்கும் அந்த ட்ரெயின். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 55 ringgitங்க. ஏன்னா அது ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ட்ரெயின் பார்க்கவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு போகும். ஸோ அதனால் அந்த ஒரு ஆள் ரேட்டே வந்து உங்களுக்கு 55 ringgit வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெறும் ஒரு ஆள் மட்டும் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சோலோ ட்ரிப்பாக வரேன் அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 55 ringgitல நீங்கள் கேஎல்கே வந்துடலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் வரீங்கன்னா 5 பேருக்கும் 55 அது ரொம்ப கூடிரும்ல, அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு கிராப் எடுத்துடலாம். ஸோ இல்லை எனக்கு கிராப் வேணாம் ட்ரெயினும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பஸ்ஸுனால் ஒரு ஆளுக்கு 15 ringgit இங்கேருந்து டேரெக்டாக அவங்கள வந்து ஏர்போர்ட்லேருந்து கேஎல் சென்ட்ரலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு அங்கேருந்து நீங்கள் கேஎல் சென்ட்ரல் வர்றதுக்குரிய ஆப்ஷன். கேஎல் சென்ட்ரல்லேருந்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு நீங்கள் மலேசியாவுக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயங்க. ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஊர்லேருந்து வரீங்கன்னா மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் பிக்கப் பண்ண எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கெஸ்ட்ஸ் எல்லாருமே வந்து ஈவினிங் வருவாங்க. நாங்கள் போய் ஈவினிங் பிக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அவங்க ஈவினிங் வராங்கன்னா அங்கே இப்போ நம்ம வீட்டுக்கே வந்து தங்குறாங்கன்னா நம்ம தங்குறதுக்கு எப்படி ஒரு நைட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இதுதான். இப்போ மெயினாக இந்த வீடியோ செய்கிறதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதையே சொல்ல மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். என்னென்னா நிறைய பேர் வந்து ஏஜென்சி மூலமாக வருவாங்க. மலேசியா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சி மூலமாக வருவாங்க. சில நல்ல நல்ல ஏஜென்சிஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து அதை பற்றி பழக்கம் இல்லை. பட் நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து அவங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மாதிரி கிட்ஸ் இருக்கும்போது அவங்க ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ வந்து டைமே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம், வெளியே போவோம் வருவோம், நைட்டு வரவே லேட் ஆயிரும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையிலே இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், இத்தனை மணிக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும் நிறையா வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த டேக்குள்ளே அவங்க முடிக்கணுன்றது தான் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வெளியே கூட உங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துக்கு கூட போக முடியாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டூர் ஏஜென்சியில் வராமல் அவங்களா ஒரு ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் மெயினான இந்த வீடியோ. இப்போ ஏஜென்சி மூலமாக வரீங்கன்னா அவங்களே உங்களை பிக்கப் பண்ணிடுவாங்க, ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுவாங்க, எல்லாமே அவங்களே பார்த்துருவாங்க. ஸோ அது வந்து அவங்களோட அவங்க இப்போ நீங்கள் மணி பே பண்ணுறீங்க, அவங்க பண்ணுறாங்க. இப்போ சில பேருக்காக தான் ஓனாக வரவங்களுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாக மேக் பண்ணுறது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், சாரி மறந்துட்டேன். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் வரீங்கன்னா மெயினாக மலேசியா பொறுத்த அளவுக்கு நான் பார்த்த எல்லா ஹோட்டல்ஸ் இதுலேயுமே வந்து செக்இன் வந்து என்ன டைம்னா 3 PM மதியானம் தான் செக்இன் வைப்பாங்க. செக் அவுட் வந்து 12 PM. 12 o'clockனா நீங்கள் 11:30 11:45க்கெலாம் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிடணும். இல்லைனா அதுக்கு வேறு தனியாக ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, காசு ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து செக்இன் செக் அவுட் டைமு. இப்போ நீங்கள் ஒரு வேளை சீக்கிரமாகவே வந்துடுறீங்க, 3 PMக்கு முன்னாடியே வந்துடுறீங்கன்னா, ஒருவேளை அந்த ரூமில் உங்களுக்கு கெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ செக்இன் பண்ண விடுவாங்க. ஏர்லி செக்இனுக்கு அவங்க ஒரு வேளை ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் 3 PM தான் செக்இன் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் டே 1ல் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டயர்டாக அவ்வளோ இல்லை. ஸோ ஈவினிங் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க இங்கே வந்துட்டு. ஸோ அதனால் இதை நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் பார்த்த இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நிறைய இடத்த கவர் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து அந்த டேயோட ஈவினிங்லேயே வந்து ட்வின் டவரோட நைட் வியூ பார்க்கலாம். ஏன்னா ட்வின் டவரில் நீங்கள் 2 வியூ பார்க்கணும். நைட் வியூ சூப்பராக இருக்கும், அதோட பிரம்மாண்டமே வேறு லெவலில் இருக்கும், மார்னிங் வியூவும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த 2 வியூவும் பார்க்கணும். ஸோ ஈவினிங் நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக ட்வின் டவரோட நைட் வியூ பார்க்கலாம். வெளியேருந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வெளியே குமிஞ்சு நிற்பானுங்க. ஃபோட்டோக்கு ஒரு 5 ரிங்கெட் வாங்குவாங்க, நம்ம 10 ரிங்கெட் கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 5 ரிங்கெட் அப்படிலாம் கம்மி பண்ணலாம். அவங்க அழகழகாக உங்களை ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. ஐஃபோன் இருந்துச்சுன்னா அவங்க டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஏர் ட்ராப் பண்ணிடுவாங்க எல்லா ஃபோட்டோஸையும். ஸோ இது வந்து ட்வின் டவருக்கு முன்னாடி நடக்கும். அப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அங்கே ஒரு மால் இருக்குது, சூர்யா மால்னு கீழேயே இருக்கும். ஒரு 4 ஃப்ளோர் ஒரு 5 ஃப்ளோர் இருக்குங்க. நீங்கள் மால்லாம் சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு 8 PMலேருந்து எவ்ரி ½ an ஹவருக்கு வந்து ஃபவுண்டன் ஷோ நடக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங்கே நீங்கள் கொஞ்சம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பின்னாடி ஒரு பெரிய பார்க் இருக்குது, KLCC பார்க் இருக்குது. ஸோ அது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப பெரிய பார்க்கு. நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே விளாண்டுட்டு கூட நீங்கள் சூர்யா மாலுக்கு வந்துட்டு நீ எதாவது சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே ஃபுட்டு தான். நம்மளோட இந்தியன் ஃபுட்லேருந்து மலேசியன் ஃபுட்டு, சைனீஸு, ஜாப்பனீஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா நீங்கள் எதில் சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் மலேசியா வந்திருக்கதே நிறைய பேர் எதுக்கு வருவாங்கன்னா சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ஏன்னா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இங்கே இருக்குதுன்றதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஃபஸ்ட் டேவே நம்ம ட்ரை பண்ணி வயிறு அப்செட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஊர் ஃபுட்டு அங்கே இருக்குது. இல்லை நம்ம அங்கே எனக்கு லோக்கல் ஃபுட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த KLCCலேருந்து இறங்கி கொஞ்சம் நீங்கள் மேப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கீழே ஆட் பண்ணுறேன். நாசிக் கண்டர் பெலிட்டான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் நடந்து போனீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஹோட்டல். அங்கே வந்து மலேசியன் இதுதான் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. நாசி கோரிங், நாசி லெமன், இந்த மாதிரி நிறையா ஃபுல்லாக மலேசியன் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அந்த ஃபவுண்டன் ஷோ முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் நடந்தீங்கன்னா சலோமா பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்கும். அது அந்த லைட்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் தான். இதெல்லாம் வந்து என்ட்ரி ஃப்ரீ நான் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த டேயில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு போய் தூங்கிட்டு அடுத்த நாள் நம்ம டே 2ஓட எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது டே 1ல் ட்வின் டவரோட நைட் வியூ, ஃபவுண்டெயின் ஷோவு, அதுக்கப்புறம் சலோமா பிரிட்ஜு, சாப்பிட்றது அந்த இடம், அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ இதுவே நீங்கள் வந்து மேஜராக அந்த வந்த அன்றைக்கி நீங்கள் என்னைக்கு வந்து லேண்ட் ஆகுறீங்களோ அன்றைக்கே கொஞ்சமாக பார்க்க வேண்டிய இடம் இதை நீங்கள் கவர் பண்ணிடணும். மெயினாக நீங்கள் இங்கே வரவங்க மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நடக்கணுங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. நல்ல ஒரு சாண்டில்ஸ் வாங்கிக்கோங்க, நல்ல ஒரு ஸ்னீக்கர்ஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா மெயினாக நிறைய இடத்துல இப்போ ஜூவே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக நடராஜா சர்வீஸ் தான். நடந்து உங்களுக்கு காலே வலிச்சிடும். ஸோ மெயினாக ஹைட்ரேட்டடாக இருக்கணும். இன்னொரு விஷயம், மலேசியாவில் உங்களுக்கு தண்ணி தவிக்காது, அந்த தாகமே எடுக்காது. ஆனால் நம்ம மறந்துடுவோம் தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ மெயினாக நீங்கள் தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்ல ஒரு ஷூஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லெஸ் ஹேண்ட்பேக் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா, மெயினாக கிட்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்ட்ராலர் பெஸ்ட்டு. கிட்ட உள்ளே வச்சுட்டு உங்களோட ஐட்டமையும் நீங்கள் ஸ்ட்ராலருக்குள்ளே வச்சுட்டு தள்ளிட்டு போயிடலாம். இல்லைன்னா தூக்க சொல்லிட்டு வாங்க, உங்களால் தூக்குறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ இதெல்லாம் மெயினாக ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க. நடக்கிறதுக்கு பழகிடுங்க. அதே மாதிரி நல்லா தண்ணி, ஒரு வாட்டரோ ஏதோ ஒன்று. இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஹோட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கும். நாங்கள் வந்த இடத்துல வந்தப்போ புதுசாக இருந்தது என்னென்னா, சாப்பிட்டோன்னே அவங்க தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம தண்ணினா நம்ம நார்மல் வாட்டர் நினச்சிப்போம், அது கிடையாது. இவங்க வந்து அவங்க ட்ரிங்க்ஸே தண்ணி தான் சொல்லுவாங்க. அதாவது ஜூஸோ இல்லை வந்து லெமன் சோடாவோ அந்த மாதிரி காஃபி, டீ எல்லாமே அவங்க தண்ணி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ டே 2ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு சாப்பாடெலாம் முடித்ததுக்கப்புறம் பத்து கேவ்ஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்னிங்கே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அது ரொம்ப வெயில். சம்டைம்ஸ் இங்கே வெயில் வந்து ஒரு 9 o'clockலேருந்து செம்ம வெயில் இருக்குங்க. மதியானம் ஒரு 2-3 வரைக்கும்லாம் கொடூரமாக இருக்கும் வெயில். நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த டைம்லாம் போனீங்கன்னா படி ஏறுறதும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே போகிறவங்கலாம் எப்படி போவாங்கன்னா, ஏர்லி மார்னிங்கே அதாவது 7 o'clockலாம் அங்கே போயிடுவாங்க. போயிட்டு அது முடிச்சுட்டு வந்துடுவாங்க. முடிச்சுட்டு வந்துட்டு கூட சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ட்வின் டவரோட டே வியூ போய் பார்க்கலாம். மார்னிங் வியூவும் சூப்பராக இருக்கும். அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே உள்ளுக்குள்ளேயே நிறைய இருக்குது, அக்வாரியம் அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு அந்த எக்ஸல் நான் ஒன்று ஒன்றா நான் சொல்லும் போது நான் காட்டுறேன். ஸோ உள்ளுக்குள்ளே அக்வாரியம் இருக்குது, அதை நீங்கள் முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு மதியானம் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கேஎல் டவர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து எனக்கு கேஎல்ல இருக்க எல்லா இடத்தையும் பார்க்குறதுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அதாவது ரோண்டா ஹாப் ஆன் ஹாப் ஆஃப்னு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குது. அது ஓப்பன், டபுள் டெக்கர் பஸ்ஸு மேலே ஓப்பனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து மார்னிங்கும் இருக்குது, நைட்டும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நைட்னா உங்களுக்கு அந்த வெயில் படாமல் இருக்கும். அது நைட் வியூ போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு டைம் கன்சியூமருக்கு நான் மார்னிங்கே பார்த்துறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டே வியூவிலே போய் பார்த்தோன்னா அது மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 இடத்த கவர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு அந்த இடத்த காமிப்பாங்க. ஃபோட்டோஸ் எடுத்து திரும்ப நீங்கள் வந்து அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் அப்படியே ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்துடலாம். ரோண்டா வந்து மேக்ஸிமம் ஃபேமிலி பேக்காக எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் பே பண்ணி போகிறதுக்கும் ஃபேமிலிக்குன்னா அது ஏதோ ஒரு கன்செஷன் ரேட் வச்சுருப்பாங்க. அது 160 அந்த மாதிரி அரௌண்ட் 160 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரேட்ஸு. ஸோ அதே மாதிரி அந்த டேலே நீங்கள் வந்து கேஎல் டவரை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ கேஎல் டவர் வந்து எப்படின்னா, அது வந்து நீங்கள் ஒரு 5 மணிக்கு நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா கேஎல் டவருக்கு நம்ம ஒன்ஸ் தான் உள்ளே போக முடியும். அதுவே கொஞ்சம் டிக்கெட் ரொம்ப கூட. அதாவது மற்ற கேஎல் டவரை விட கேஎல் ட்வின் டவரை விட கேஎல் டவருக்கு டிக்கெட் உங்களுக்கு கொஞ்சம் கூட தான். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்சர்வேட்டரி டவர், அப்புறம் மேலே டாப் ஃப்ளோரும் ஒன்று இருக்கும், ஓப்பன் ஏர். ஸோ அங்கே வந்து மழை இருந்துச்சுன்னா விட மாட்டாங்க. மழை இல்லைன்னா நம்ம மேலே போயிடலாம். டிக்கெட் எடுத்து நீங்கள் மேலே போயிட்டீங்கன்னா ஒரு 6 o'clock போனீங்கனாலே போதும். 6 o'clock இல்லை 6:30க்கு நீங்கள் போனீங்கனாலே வெளிச்சமும் இருக்கும். நீங்கள் வெளிச்சத்துலேயும் அந்த ஃபுல் கேலையும் அழகாக பார்க்கலாம். நைட் வியூவும் கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிரும்ல, நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்குங்க. ஏன்னா ஃபுல் லைட்டிங்ஸ் தான். ஸோ
அந்த லைட்டிங்ஸ்லாம் நம்ம கேஎல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கேஎல் டவர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 180, அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டில். இது க்ளூக்னு ஒரு வெப்சைட் இருக்குது, KLOOKன்னு இருக்கும். ஸோ அந்த இதை நீங்கள் ஒரு ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுலேயும் நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஒரு எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னா அதில் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேங்க. அதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் எந்த சைட்டில் எப்போ கம்மியாக இருக்குன்னு பார்த்து உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஸோ நீங்கள் அந்த எக்ஸல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ட்ரைவில் போட்டு வேணால் நான் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 o'clockலாம் நீங்கள் இறங்கிட்டீங்க, 7:30க்கு நீங்கள் கீழே இறங்கிட்டிங்கன்னா கிராப் போட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக புக்கிட் பிங்டான் போயிடுங்க. ஸோ புக்கிட் பிங்டான் போயிட்டீங்கன்னா அங்கே மெயினான இடத்த நீங்கள் கவர் பண்ணலாம். ஏன்னா புக்கிட் பிங்டானில் உங்களுக்கு பெவிலியன் ஒரு பெரிய மால் இருக்குது. அது வந்து ஒன்லி பிராண்டட் ஐட்டம்ஸ், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டே அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது 2 மால் கனெக்டடாக இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அராப் ஃபுட்ஸ் இருக்கும். மக்கள் எல்லாம் அப்படியே நம்ம டி நகரில் அப்படியே ஜெகஜோதி எல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மக்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அங்கே நடந்து வரலாம். அந்த கிராசிங் வந்து நம்ம டைம்ஸ் ஸ்கொயர், நியூயார்க் இருக்க டைம்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, அதோட கிராசிங் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு 6-8 ரோடு இருக்குங்க. 8 ரோடு வந்து சந்திக்கிற ரோடு இது. ஸோ மக்கள் எல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கார்னர்ஸ்லாம் வந்து மியூசிஷியன்ஸ்லாம் ஸ்ட்ரீட் மியூசிக் பண்ணுறவங்கலாம் பாட்டு பாடிட்டே வாசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே மெக்டானல்ட்ஸ் இருக்கும், மேலே வந்து மோனோ ரயில் போகும். அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் அங்கே நிறைய இந்த ஜாப்பன் ஸ்டோர்லாம் ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் எதாவது வாங்குறதுனா வாங்கிட்டு, அப்புறம் பர்கர்ஸ், அப்புறம் வந்து ஷவர்மாலாம் வந்து நம்ம அராப் ஸ்டைல் ஷவர்மாலாம் அங்கிட்டு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அந்த இடத்துல நீங்கள் நடந்து போகலாம். ஸோ அங்கிட்டு நீங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டிங்கன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு ஜலநல்லூர். ஸோ இங்கே நிறைய பேருக்கு மலேசியா வரவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஜலநல்லூர் போகாமல் யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா மலேசியாவில் இருக்க ஃபுட்டு ஸ்ட்ரீட்டே அதான், ஒரு லைவ்லியான ஒரு என்விரான்மெண்ட். நீங்கள் உங்க போனீங்கன்னா மார்னிங் 4 o'clock வரைக்கும் கடை இருக்கும். மார்னிங் 4 வரைக்கும் மக்கள் ஜெகஜோதியாக இருப்பாங்க. அவ்வளோ மக்கள் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஜாலியாக. ஸோ நீங்கள் அதனால் அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் உங்களுக்கு ரோண்டா போகணுன்னாலும் புக்கிட் பிங்டானில் தான் நீங்கள் ஏறணும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஏறி ஒரு 2 hours ஆகும். எல்லா இடத்தையும் அவங்க சுற்றி காமிச்சு திரும்ப நீங்கள் அங்கே வந்து இறங்கிட்டு கூட நீங்கள் ஜலநல்லூர் போகலாம். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து உங்களுக்கு பாட்டு பாடுற அவங்க ஒரு அக்காலாம் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானவங்க, நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அவங்களாம் அங்கே தான் பாடிட்டு இருப்பாங்க. 11 o'clock 9 o'clock பாடுவாங்க அவங்க. ஸோ அதனால் அந்த இடத்தெல்லாம் நீங்கள் அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது டே 2ல் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் டே 3லன்னு பார்க்கலாம். ஸோ டே 3 என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து மார்னிங்கே வந்து KL ஜூ இருக்குல்ல, ஸோ நீங்கள் ஜூ போயிடலாம். ஜூ போனீங்கன்னா அது உங்களுக்கு முக்கால்வாசி ஒரு half a day எடுத்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பெரிய ஜூ தான் அது. ஸோ நீங்கள் ஜூ காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜூ உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு போஸ்ட் லஞ்சுக்கெலாம் அப்புறம் நீங்கள் வெளியே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு திரும்ப நீங்கள் ரூமுக்கு போகிறதுனா ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இல்லை பக்கத்தில் ஏதாவது மால் இருக்குன்னா நீங்கள் மாலில் ஏதாவது ஷாப்பிங்லாம் பண்ணுவோன்னா பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் மேலே வந்து ஒரு 6 மணி போல் கிளம்பி நீங்கள் ஐசிடி போகலாம். ஐசிடி வந்து ஒரு ஒரு மாதிரி லைட்டிங்ஸாக ஆன ஒரு சிட்டி மாதிரி இருக்குங்க. அது பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருக்கும். அது நைட்டு தான் மெயினாக, அதோட அழகே வந்து நைட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு 7 o'clock மேலே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா மெயினாக கிட்ஸுக்கு சூப்பரான ரைட்ஸ்லாம் இருக்கும். அடல்ட்ஸ் நம்மள மாதிரி ஆளுகளுக்கும் ரைட்ஸ் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி கிட்ஸுக்கு தான் நிறையா இருக்குது. அடல்ட்ஸுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு 2-3 ரைடு தான் இருக்கும். பட் கிட்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் ஐசிடி போயிட்டு வந்துடலாம். அது நைட்டு 12 o'clock தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு QR வச்சுருப்பாங்க. அந்த QR வச்சு நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயே வந்து நீங்கள் ரீலோட் பண்ணி ஒவ்வொரு ரைடு நீங்கள் உள்ளே போகும்போது அந்த இதை காமிச்சிங்கன்னா உங்களோட காசு இதில் மைனஸ் ஆகிட்டே வரும். காசு காலியானதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் போய் ரீலோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பில். ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த ஐசிடி போயிட்டு வாங்க. ஸோ போயிட்டு வந்துட்டிங்கனால டயர்டாயிரும், நீங்கள் படுத்துருவீங்க. ஸோ அடுத்து டே 4ல் என்ன பண்ணலான்னா KL பேர்ட் பார்க் இருக்குது. ஸோ பேர்ட் பார்க் உங்களுக்கு போக இஷ்டமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேர்ட் பார்க்கும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அங்கே போயிட்டு பேர்ட் பார்க் பக்கத்துலேயே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பார்க்கும் ஒன்று இருக்குது. ஸோ பேர்ட் பார்க்கும் பார்த்துட்டு பட்டர்ஃப்ளை பார்க்கலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு போஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கெலாம் அப்புறம் நீங்கள் புத்ரஜயா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புத்ரஜயாவில் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பார்த்துட்டு அந்த 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 ரோடு ஃபுல்லாமே உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ் தான் இருப்பாங்க, ஃபினான்ஸு, ஒவ்வொரு இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி அந்த அந்த ரோடே அழகாக இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு பெரிய மாஸ்க் இருக்கும் பிங்க் கலரில், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ அங்கே நீங்கள் வந்து போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கெலாம் என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. அப்புறம் கீழேயே மாஸ்க்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து க்ரூஸ் வந்து டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு அது ஒரு 45 மினிட்ஸு, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த க்ரூஸை, நீங்கள் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அங்கே கீழேயே வந்து இன்னொன்று சாக்லேட் மியூசியம் ஒன்று இருக்குது, அங்கே உள்ள நீங்கள் போய் அதெல்லாம் பார்த்துட்டு அது அங்கேயே நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்கினா கூட வாங்கிடலாம். அதே மாதிரி அங்கே ஒரு ஓல்ட் டவுன் ஒயிட் காஃபின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே நீங்கள் சாப்பாடு அங்கே வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில், ஏன்னா மற்ற ஃபுட்டு அங்கே நாங்கள் பார்த்துருக்கோம், சாப்பிட்ருக்கோம், நல்லாவே இருக்காது. ஸோ மறக்காமல் அங்கேயே கீழே இருக்கிற ஓல்ட் டவுன் ஒயிட் காஃபியில் வந்து நீங்கள் நாசி லம்மா சாப்பிட்லாம், காயா பட்டர் அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருக்கும் அந்த அங்கே கீழே இருக்க ஷாப்பில். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அங்கேயே வந்து சைக்கிள் ரைடு இருக்கும். சைக்கிள் ரைடு மறக்காமல் போயிட்டு வாங்க. ஒன் ஆஃப் த பீஸ்ஃபுல்லான ஒரு டைம் அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆளாளுக்கு ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்க, அது எல்லாமே எலக்ட்ரானிக் தான். ஸோ நம்ம வந்து பெடலிங் பண்ண தேவை கிடையாது. ஒரு ½ அன் ஹவருக்கு 15 ரிங்கெட் நினைக்கிறேன். ஜாலியாக நீங்கள் போயிட்டு, ஏன்னா ரைட் சைடில் லேக் இருக்கும், இங்கிட்ட வந்து நல்லா க்ரீனரியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் மெயினாக அங்கே ஈவினிங் போங்கன்னு சொல்கிறேன்னா, ஈவினிங்னால் இப்போ நல்லா இப்போ பார்த்திக்கோங்க, இது ஈவினிங் தான் நாங்கள் ஷூட் பண்ணும்போது காற்றடிக்குது, இந்த மாதிரி ஒரு வெயிலெலாம் கம்மியாகி அந்த டைமில் நீங்கள் ஓட்டிகிட்டு போகும்போது சம்டைம்ஸ் மழை ட்ரிசில் ஆகும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நான் வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதை நிறைய வாட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம் சேனலில். ஸோ அதை நீங்கள் ஒரு நாள் போய் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும் போது உங்களுக்கே வந்து தெரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரைடு அது. ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துடலாம். ரொம்ப சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா பெட்டாலிங் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது, சைனா டவுன் சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணலாம். பெரிய பெரிய பிராண்ட் இருக்குல்ல, அதாவது லூயி விட்டன், கூச்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டெல்லாம் டூப்ளிகேட் வச்சுருப்பாங்க, அப்படியே பக்கா ஒரிஜினல் மாதிரியே வச்சுருப்பாங்க. ஸோ பார்கெனிங் தான் அங்கே ஒரு பெரிய ஸ்கில்லு. உங்களுக்கு பார்கெனிங் ஸ்கில் இருக்குன்னா நீங்கள் சூப்பராக கம்மி பண்ணி வாங்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அங்கே போகிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துருங்க. ஒவ்வொரு கடையில் என்னென்ன ரேட்டுன்னு பார்த்துருக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த கடையில் கம்மியான ரேட் இருக்கோ அங்கே போய் கடைசியாக வாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கடையில் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் எண்டில் முடிச்சு வரும்போது பார்த்தா அதே பேக்கு இன்னொரு கடையில் 50 ரிங்கெட் கம்மியாக கொடுத்தான். ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்றா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பெட்டாலிங் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா நல்லா வந்து பார்கெயின் பண்ணுற ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். நல்லா பார்கெயின் பண்ணி நல்லா நீங்கள் வந்து கம்மியாக பொருள் வாங்கிட்டு வரலாம். மெயினாக இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அங்கே நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அன்றைக்கி முடிச்சிட்டிங்கன்னா ஷாப்பிங்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸலில் ஷாப்பிங்க்கும் நான் என்னென்ன மால்ஸ் இருக்குது அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த மால்லாம் நம்ம மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ்ன்றதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த எக்ஸல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த எக்ஸலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இது வந்து டே 5. ஸோ டே 5ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியா இந்த டூர் பேக்கேஜில் வரவங்க எல்லோரும் மெயினாக பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு இடம் வந்து கென்டிங். ஸோ நம்ம ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலேசியாவுக்கு ஒரு கென்டிங்க. ஸோ கென்டிங் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பெஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரல, நீங்கள் தனியாக சுற்றி பார்க்க போகிறீங்க, யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா, பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் ஒரு காரை ரெண்ட் பண்ணிக்கோங்க. ரெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டலுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு தனி வீடியோவாகவே சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரெண்டலில் வந்து அந்த காரை புக் பண்ணிவிட்டு அந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக மார்னிங் ஃபுட்டெல்லாம் கேஎல்லே முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது, அவுட்லெட் மால். ஸோ அந்த மாலில் போய் நீங்கள் பார்க் பண்ணுவீங்க.
பார்க் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த மாலை சுற்றி பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஹாஃப் டே ஆயிரும். ஏன்னா வேறு லெவலில் இருக்கும் மாலு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி க்ளோஸ்டாக இல்லாமல் ஓப்பன் ஏரில் இருக்கும். அதே மாதிரி எல்லா பிராண்ட்ஸும் அங்கே இருக்கும். நீங்கள் டிசம்பர் மந்த்து, ஜான்வரி மந்த்தெல்லாம் போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் டைம் போகிறீங்கன்னா ஃப்ளாட் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஹியூஜ் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நான் சொல்கிற பிராண்ட்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ். அடிடாஸ் ஷூஸ்க்கெலாம் பயங்கர ஆஃபர் இருக்கும். பெரிய பெரிய நைக்கி அது மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பிராண்ட்லாம் இருக்கும்னு. ஸோ அந்த பிராண்ட்ஸ் எல்லா கடையுமே அங்கே இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா நல்ல சீப்பாக பெஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு காஸ்ட்லியான ஐட்டமே சீப்பான பெஸ்ட்டான ரேட்டில் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து கேபிள் கார் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்து வச்சிடலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக அங்கே போகிறீங்கன்னா அங்கேயும் டேரெக்டாக போயிட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். 2 and 4 ரெண்டுக்குமே சேர்த்து 20 ringgit தான் ஒரு ஆளுக்கு. ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த கேபிள் காரில் ஏறி டேரெக்டாக மேலே நீங்கள் கென்டிங் போகலாம். அந்த கேபிள் கார் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் அதில் நீங்கள் போயிட்டு வாங்க. ஸோ அங்கே மேலே போயிட்டிங்கன்னா அது இறங்குற இடமே வந்து ஸ்கைவே பார்க்குன்ற மாதிரி ஒரு பெரிய மால்குள்ளே தான் அது போய் என்ட்ரி ஆகும். ஸோ அது வந்து அந்த மால் ஃபுல்லாமே ஒரு இன்டோர் தீம் பார்க் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அதுவும் கிட்ஸ்லாம் அந்த மால்குள்ளே போயிட்டாங்கன்னா நீங்கள் உங்களை அந்த அதுலேருந்து வெளியே இழுத்துட்டு வரதுக்கு நீங்கள் படாத பாடு பாடணும். ஏன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாலை நீங்கள் சுற்றி பார்க்கவே இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஆயிரும். அங்கேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு கீழே வெளியே வந்தீங்கன்னா தீம் பார்க் ஒன்று இருக்குது. ஸோ கென்டிங் வந்து மேக்ஸிமம் 2 days இல்லை 2 daysங்க. இல்லைனா குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா உங்களால் டக்குன்னு எல்லாத்தையும் பார்க்க முடியாதுல்ல. பொறுமையாக தானே ஒரு இடத்துக்கும் நீங்கள் போக முடியும். ஸோ அதனால் நீங்கள் நடந்து போகிறது அந்த இது எல்லாமே பொறுமையாக நீங்கள் அந்த மால் சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் திரும்ப கூட நீங்கள் அவானாக்கு வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் வந்து மேலே கென்டிங் போய்க்கலாம். கென்டிங் போயிட்டு நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு ரூம் எடுத்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறீங்கன்னா நாங்கள் அது கூட நாங்கள் போட்டிருக்கோம் சேனலில். இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ண இடம் தான். அதெல்லாம் நாங்கள் விலாக்ஸாக எடுத்து நம்ம சேனல்லே இருக்குது. நீங்கள் நம்ம சேனல் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். அங்கேருந்து டேரெக்டாக கென்டிங் ஈஸியாக போயிடலாம். ஸோ அங்கே பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லாம் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. தேன்லாம் வந்து வேறு லெவல் பெஸ்ட்டு தேன்லாம் அங்கே கிடைக்கும். நீங்கள் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மேலே போய் கென்டிங்கில் போயிட்டு அந்த தீம் பார்க்லாம் உள்ளே போனீங்கன்னா அது 1 day ஃபுல் ஆயிரும். என் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. நான் தீம் பார்க் மட்டும் நான் இன்னும் போகலை உள்ள. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடல்ட்டாக போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அது 1 day கிட்ட ஆயிரும் போல் ஃபுல்லாக. ஸோ அதை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கனாலே 2 daysங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஈவினிங் மேலே போனீங்கன்னா அந்த மாலு அந்த கேபிள் கார்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு நாள் ஃபுல்லாமே வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற அந்த அவுட்டோர் தீம் பார்க்கும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ரிட்டர்ன் வரும்போதும் நீங்கள் அங்கே பக்கத்துலேயே வந்து அந்த ஜாப்பனீஸ் வில்லேஜ் அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் அந்த மாதிரிலாம் வந்து செட்டப்பே பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயே. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் கேஎலுக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து Day 5. ஸோ லாஸ்ட் வந்து என்னென்னா மெயினாக ஒரு 6 நாள் 7 நாள் வரீங்கன்னே வச்சுக்கோங்களேன். கென்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் கேஎல் வந்ததுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணணும்ல. உங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணணுன்னா மெயினாக நீங்கள் போக வேண்டிய இடங்கள்லாம் என்னென்னா ஹனிஃபா போவாங்க. ஏன்னா ஹனிஃபாவில் உங்களுக்கு 5 ஃப்ளோரோ 6 ஃப்ளோரோ இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே நீங்கள் கிஃப்ட் ஐட்டம் வாங்குறதுனாலும் சரி, சாக்லேட்ஸ் வாங்குறதுனாலும் சரி, எல்லாமே அங்கே கிடைக்கும். சீப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாண்டா ஐஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு மறக்காமல் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கிக்கோங்க. பாண்டா ஐஸ் வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு அஃபோர்டபுளான ஒரு கிஃப்டிங் பிளேஸ் தான். நீங்கள் புக்கிட் பிங்டான் போயிருந்தீங்கனாலும் பார்த்துருப்பீங்க. இல்லைனா நான் சொல்கிற சில மால்ஸ்லேயும் அது இருக்குது. மெயினாக வந்து வில் மால்னு ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது பாண்டா ஐஸு. ஸோ அங்கே போனீங்கன்னா மெயினாக கேர்ள்ஸ் சைல்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கிளிப்ஸு அந்த பேண்டு அதெல்லாமே அழகழகாக வச்சுருப்பாங்கங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்களே வெளியே வர மாட்டீங்க. நான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது எல்லாமே பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக அங்கே நீங்கள் ஷாப்பிங்லாம் முடிக்க வேண்டிய இடம். அதை தவிர்த்து வந்து சவுக்கிட் ஏரியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
சவுக்கெட்டில் 2 பக்கமுமே உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பசங்க விளையாடுற டாய் ஏரியா தான். 2 லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸ் தான் இருக்கும். எல்லா பக்கத்து கடை எல்லாமே டாய்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஹோல்சேலில் நடக்கிற டாய் ஷாப்ஸ் தான் அது. ஸோ பசங்களுக்கு உங்களுக்கு டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணுன்னா இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு நான் சுனிதாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி காட்டினேன். அவங்க வந்து ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே, நெக்ஸ்ட் டைம் அதுக்கு வரணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கடையை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சவுக்கெட்டில். பேக் வித் என்னு சொல்லிட்டு நாங்கள் அது தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ சீக்கிரம் போடுறோம். ஸோ பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சவுக்கெட்டில் இருக்க அந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்துட்டு நான் இப்போ அந்த எக்ஸல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸல் அப்படியே ஒரு வாக் த்ரூ மாதிரி கொடுக்குறேன். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு அந்த எக்ஸல் காட்டுவாங்க, நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே இந்த எக்ஸலில் நான் எப்படி போட்டு வச்சுருக்கேன்னா, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து டிக்கெட் ப்ரைஸ் உரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் டைமிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே நான் செக் பண்ணி அஃபிஷியலான சைட்லேருந்து எடுத்தது. ஸோ இது எந்தெந்த டேயில் வந்து ஆஃபருக்கும் என்னென்ன டைமிங்கில் அது ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் சொன்னேன்ல க்ளூக்னு ஒரு சைட் இருக்குன்னு. ஸோ அந்த KLOOK அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, லூக்கா இல்லை க்ளூக்கான்னு தெரில. ஸோ அந்த க்ளூக் சைட்டில் என்ன ப்ரைஸு, அஃபிஷியலான வெப்சைட்டில் என்ன ப்ரைஸு, நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி என்ன ப்ரைஸு, அந்த லிங்க் என்னென்ன லிங்க்கில் நான் பார்த்து எடுத்தேனோ அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதில் நான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் நீங்கள் போக போகிறீங்கன்னா அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு அடல்ட்டுக்கு என்ன ரேட்டு, சில்ட்ரனுக்கு என்ன ரேட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியா ருப்பீஸ் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 20 பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக. ஏன்னா இப்போ 20 தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனை பேர் வர போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிரும். இந்த இடத்துக்கு போகிறோம் இவ்வளோ செலவாகுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ட்வின் டவர் போட்டிருக்கேன். அடுத்து வந்து KL டவர், ஹாப் ஆன் பஸ் டூர், அதுக்கப்புறம் மியூசியம் நகரா வந்து அது வந்து ரொம்ப கம்மி தான் ரேட்டு. ரொம்ப பெருசாக ஒன்றும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்காது. அது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இது மாதிரி தான் இருக்கும், மலேசியா பற்றி தான் இருக்கும். அப்புறம் அக்வேரியா KLCC வந்து உங்களுக்கு ட்வின் டவருக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி ட்வின் டவருக்கு நீங்கள் மேலே போய் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ ட்வின் டவருக்கு நீங்கள் மேலே அப்சர்வேஷன் டெக்குக்கு போகலாம், இல்லைனா அந்த 89th ஃப்ளோருக்கும் போகலாம். KL டவருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து ஜூ நகரா நான் சொன்னேன்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டே எடுத்துருவோங்க. அப்புறம் சூப்பர் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா ஒரு 3 hours இல்லைன்னா 3 hours பேக்கேஜ் தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு 59 ringgit. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1180 வச்சுக்கோங்களேன். ஒரு 3 hours பேக்கேஜு ஃபுல்லாக உள்ளே எல்லாம் வேறு லெவலில் நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். குழந்தைங்களோட சேர்ந்து அடல்ட்டும் சேர்த்து விளையாடலாம். சூப்பராக இருக்கும் சூப்பர் பார்க்கு. நல்லா ஒரு அட்வென்ச்சரஸாக நீங்கள் விளையாடுவீங்க. அந்த மேலெல்லாம் கயிறு மாரிலாம் ஏறுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க கண்டிப்பாக. அடுத்து உங்களுக்கு தீம் பார்க் போகணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா சன்வே லகுன்னு ஒரு தீம் பார்க் இருக்குது KLல. அதுக்கும் நான் ப்ரைஸ் ரேஞ்ச் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து கிட்ஸானியான்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணும்போது தான் இது நான் பார்த்தேங்க. நான் இன்னும் போகலை. நான் ஒரு வேளை க்ளோரியா கூப்பிட்டு போனேன்னா நான் ஒரு vlog-ஆ போடுறேன். அது நீங்கள் பாருங்கள். அந்த சைட்டில் உங்களுக்கு அந்த கிட்ஸானியா போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் புத்ரஜயா க்ரூஸ் நான் சொன்னேன்ல, அதுவுமே எவ்வளோ ரேஞ்சுன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். வெட்லேண்ட் ஸ்டுடியோஸ், அப்புறம் கென்டிங் தீம் பார்க், கென்டிங் கேபிள், இதெல்லாம் வந்து கென்டிங் கேபிள் கார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே அந்த மால்லேருந்து மேலே கென்டிங்க்கு ஒரு கேபிள் காரில் போகணும்னு. ஸோ அது வந்து மார்னிங் 7 AM-லேருந்து 11 PM வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கேபிள் காரு. ஸோ நீங்கள் இந்த டைமிங் பார்த்துட்டு நீங்கள் போய்க்கலாம். அப்புறம் இதெல்லாமே நான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இன்னன் KL சுற்றி இருக்கிற ஏரியா. அதுக்கப்புறம் கென்டிங் வந்து KLலேருந்து ஒரு 1.5 மணி நேரம். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறது. இது மட்டுமே இல்லை, மலேசியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான இடம் இருக்குது. நாங்கள் 3 years இருக்கோம். நாங்களே நிறைய இடத்துக்கு நாங்கள் இன்னும் போகலை. நாங்கள் இதை தவிர்த்து நாங்கள் போயிருக்கோன்னா நாங்கள் பினாங் போயிருக்கோம், ஈப்போ போயிருக்கோம். ஸோ பினாங் ஈப்போவுமே அவ்வளோ இருக்குது. பினாங் அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவே போடலாம். பினாங்கில் பார்க்க வேண்டிய இடங்கள், ஈப்போவில் பார்க்க வேண்டிய இடங்கள். அதே மாதிரி மலேசியாவில் வந்து டூரிஸ்ட் லொக்கேஷன், பீச்சஸ் அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. லங்காவி இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஏரியா இருக்குங்க. மலேசியானா ஒரு KL மட்டுமே மலேசியா கிடையாது. மலேசியா வந்து ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி தான்.
பார்க்குறதுக்கு இவ்வளோண்டா இருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு வெக்கேஷன் வர வேண்டிய ஒரு நல்ல ஒரு இடம். இப்போ நீங்கள் வீக்கெண்ட்ஸு இல்லைனா பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கப்பூர்லேருந்து அவ்வளோ பேர் வருவாங்க மலேசியாவுக்கு தான். ஏன்னா வந்து வீக்கெண்ட்ஸு அந்த பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு. சிங்கப்பூர் வந்து ரொம்ப குட்டி கண்ட்ரி, நம்ம அதை சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம். பட் மலேசியா வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது இடம். ஸோ இன்னொரு இடம் இருக்குது, கோலா செலங்கூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஸ்கை மிரர்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வந்து போனீங்கன்னா அங்கே ஃபோட்டோ ஷூட்ஸு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். கோலா சிலங்கூர்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் அவுட்டர், எப்படியும் ஒரு 1 hour 1.5 மணி நேரம் ஆகும் கேலேருந்து போகிறதுக்கு. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸாக நீங்கள் போகணும், இந்த ரிவர் சஃபாரிலாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு இடம் இருக்குது, கோலா குபு பாரு ரிவர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 ரிங்கிட்டு, அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1300 ருபீஸ் வரும். எல்லாமே அவங்க அதாவது ப்ரொஃபஷ்னல் கைடு நமக்கு இருப்பாங்க, ஸ்நாக்ஸு லன்ச், அப்புறம் ஆல் நெசசரி எக்யூப்மெண்ட் அண்ட் ஆல் நெசசரி சேஃப்டி கியர்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த ரைட்லாம் செம்மையாக போயிட்டு வரலாம். நீங்கள் அந்த பேரை போட்டு பாருங்கள் நெட்டில், உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். அப்புறம் பென்டாங்னு ஒரு இடம் இருக்குங்க, அதாவது இந்த கென்டிங் மாதிரியே அந்த பஹாங் ஸ்டேட்டில் ஒரு பென்டாங்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நாங்கள் பெட் ஜூன்னு ஒன்று இருக்குது. அதாவது அது டேரெக்டாக இப்போ நம்ம எல்லா அனிமல்ஸோடய நம்மளும் மிங்கிள் ஆக விட்ருவாங்க. நல்லா அதுகளோட உட்காந்து நம்ம இப்போ இந்த டாட்டாய்ஸ்லாம் நம்ம கூண்டுக்குள்ளே அடைக்காமல் வெளியே விட்ருவாங்கன்னு இப்படி உட்காந்துருக்கோன்னா அதுவும் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸுமே அப்படியே லூஸில் விட்டுருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த இடம். நீங்கள் அதுவும் உங்களுக்கு டைம் இருக்குது, நிறைய நாள் நீங்கள் இருக்கீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். நான் இன்னும் மிஸ் பண்ண இடம் நிறைய இருக்கலாம். நான் ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம ஏதாவது மாற்றி நான் ஏதாவது சொல்லியிருந்த மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப தேவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த வீடியோக்காக நாங்கள் கொஞ்சம் நிறையாவே எஃபர்ட் போட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இந்த எக்ஸல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்னா என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சில இடம்லாம் நான் சொல்கிறேன், ஜலநல்லூர், அப்புறம் கேஎல்சிசி பார்க்கு, நைட் ஷோ, அதாவது லைட் ஷோ, புத்ரஜயா, சைனா டவுன்லாம் நீங்கள் வந்து அங்கே போய் நான் சொன்னேன்ல அந்த பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பிராண்டடான பேக்ஸ்லாம் டூப்ளிகேட்டில் ஃபஸ்ட் காப்பியை வச்சு விற்பாங்கன்னு, அதான் அந்த சைனா டவுனு. ஸோ சலோமா பிரிட்ஜு, மெர்தேக்கா ஸ்கொயர் வந்து இங்கே கொஞ்சம் பாப்புலரான இடம். ரிவர் ஆஃப் லைஃபு, லிட்டில் இந்தியா வந்து நம்ம பிரிக்ஃபீல்ட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நைட் மார்க்கெட், பத்து கேவ்ஸு, இதெல்லாம் வந்து என்ட்ரி ஃப்ரீயான இடம். அப்புறம் ஷாப்பிங் மால்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். மெயினாக ஃபேமஸான ஷாப்பிங் மால்ஸ்லாம் மெயினாக சொல்லணுன்னா சூர்யா கேஎல்சிசி, புக்கிட் பிங்டானில் இருக்கிற பெவிலியனும் இருக்குது, புக்கிட் ஜலீல்னு ஒரு இடத்துலையும் பெவிலியன் இருக்குது. என்யூ சென்ட்ரல் வந்து ஒரு ஜங்ஷனான இடத்துல இருக்கிற ஒரு மால், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மிட் வேலி, ஐவோஸ் சிட்டி மால், இந்த மாதிரி இதில் நான் உங்களுக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணும்போது பாருங்கள். இதில் வந்து உங்களால் எங்கே போக முடியும், நீங்கள் எந்தெந்த இடத்துக்குலாம் போக முடியுமோ இந்த இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்களோ, ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸல் சொன்னேன்ல, ஸோ அது வந்து நம்மளோட சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கில் நம்மளோட எக்ஸல் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோலாம் வேணும்னு சொல்லிட்டு சஜஷனில் கொடுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.